கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நான் ஆவணி மாத பலன்கள் தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி பொது பலன்கள் சொல்வது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது, கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது, சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த ஆவணி மாத கிரக நிலைகளிலே வக்ரம் பெற்று சுக்கிரனை நேரடியாக 7ஆம் பார்வையை பார்க்கிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வழக்கு பிரச்சனை இப்படிகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. நீதி, நேர்மை, நியாயம் இந்த காலகட்டத்திலே சற்று தளர்த்தப்பட்டு உரிய நியாயம் கிடைப்பது கொஞ்சம் கடினமாக தெரிகிறது. எனவே மக்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வம்புக்கு செல்லக்கூடாது. யாரையும் விமர்சித்தல் கூடாது. எங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து பழக வேண்டும். இதில்லாமல் கண்டிப்பாக காற்று, அதிகமான காற்று வீசும், சூறைக்காற்று என்று சொல்லலாம். ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், நில அதிர்வுகள் ஏற்படும். இதில்லாமல் விபத்துக்களை மக்கள் சந்திக்க நேரிடும். அதிலே வான்வழி விபத்துக்கள் அதிகமாக இருக்கப் போகிறது. அதில்லாமல் நீரில் வரக்கூடிய விபத்துக்களும் அதிகமாக இருக்கப் போகிறது. சாலை விபத்துக்களும் இருக்கத்தான் செய்யும். இதில்லாமல் அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் பலவித தடைகளை சந்தித்து மக்களுக்கு தகுந்த நேரத்திலே அந்த சலுகைகளை தர முடியாத சூழ்நிலை இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படும். பின்னர் கிடைக்கும், ஆனால் இப்பொழுது இல்லை. எனவே இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் இந்த ஆவணி மாதத்திலே நடக்கப் போகிறது. இதையெல்லாம் கவனித்து நாம் இறை வழிபாடை செய்து நமது குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை வழிபட்டு உலக மக்கள் அனைவரும் அமைதியாகவும் சேமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, போரும் சற்று விஸ்தரிப்பாக இருந்து பெருசாக வராது, வந்து போகும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லுவோம். ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம குரு ரெண்டுமே போட்டி போட்டுன்னு வெண்டு எடுக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படி தானே கேட்குறீங்க? சொல்கிறது சொல்லி தானே இருக்கணும். எப்பயுமே கெட்ட நேரம் வருமா? எப்பயுமே நல்ல நேரம் வருமா? ரெண்டும் மாறி மாறி தானே வரும். இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் நல்ல நேரமும் உங்களுக்கு வரப்போகுது. அதுதான் சொல்ல போகிறேன். அது கேட்டால் நீங்கள் ஆறுதல் பட மாட்டிங்களா? இந்த கஷ்டத்தில் வந்துட மாட்டிங்களா? அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் நான் துவங்குறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் இது பொது பலன்ன்றது தெரிஞ்சு கூட உங்கள் ஜாதகத்தை யாருமே பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது பொதுவான சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு சிலருக்கு பலிக்கும், ஒரு சிலருக்கு பல பேருக்கு பலிக்காது. இருந்தாலும் அந்த ஒரு சிலராவது நல்லா வரட்டுமே அப்படின்ற எண்ணத்தில் தான் அடியன் போன்ற ஜோதிடர்கள்லாம் சொல்லிட்டு வரும். அது நல்லது மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். உடனே நீங்கள் கரெக்டாக சொல்ல மாட்டீங்க, இங்கே என்ன வாழுது, நான் கஷ்டப்பட்டுருந்தே தான் இருக்கேன் அப்படின்னா, அப்போ உங்கள் சுயதாரத்தை கொடுத்து தான் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு யாரிடம் பார்க்க விருப்பம் இருக்கிறதோ அவரிடம் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்சிடும், இவர்கிட்ட பார்த்தா நல்லது நடக்கும், இவர் பொது பலனே இப்படி நல்லா சொல்கிறாரு, நம்ம ஜாதகத்தை நல்லா தான் சொல்லுவார் அப்படின்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும். எப்பொழுதுமே ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் நம் மனதில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் எழுந்தால் மட்டுமே பார்க்க வேண்டும். யாராவது சொன்னாங்க அப்படின்லாம் போய் பார்க்கக்கூடாது. இதுதான் உண்மையான விஷயம். ஜோதிடம் உண்மை. இப்போ வர ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறைந்த பயிற்சி, கவனமில்லாமை இப்படிலாம் கூட இருக்கலாம். அதற்காக அவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு
நம்ம யார்கிட்ட போய் பார்க்கணும்? நம்மளுக்கு யார் பிடிச்சிருக்கு? ஜோதிடம் உண்மைதானே? அப்போ நம்ம பார்த்த இடம் தான் சரியில்லை, அப்போ நம்ம மீண்டும் முயற்சிக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். அதை விட்டு விட்டு சரியில்லை, ஜோதிடம் பொய், எல்லாமே பொய் என்று சொன்னால் எப்படி? அடியின் வாழ்க்கையிலே ஜோதிடம் 100க்கு 100 உண்மை. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன், எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், என்கிட்ட வந்தவங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கேன், எல்லாமே கரெக்டான. இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் மூன்றையுமே சரியாக சொல்லலாம். அது ஜோதிடத்தால் மட்டுமே முடியும். என் போன்று பரம்பரையாக வந்தவர்கள், நிறைய அனுபவம் மிக்கவர்கள் கண்டிப்பாக சொல்லுவார் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மனதிலே ஒரு ஆதங்கம், அங்கலாய்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்கும். 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டமதி வக்ரம் பெற்றாலும் நட்பு உறவுகளே சில பிரச்சனைகள் உண்டாக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கும் விஷயத்திலும் பிரச்சனை செய்யும். உடல் ஆரோக்கியத்திலும் சற்று பிரச்சனை பண்ணும். சில பேர் அறுவை சிகிச்சை கண்டிப்பாக மேற்கொண்டு இருப்பீர்கள். சில பேர் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க, ஆப்ரேஷன். அப்படி சொன்னது உங்களுக்கு தெரியும். பெரிய ஆப்ரேஷன் கூட சொல்ல முடியாது, சின்ன ஆப்ரேஷன் கூட இருந்திருக்கலாம், கண்டிப்பாக நடக்கும். அதுலேருந்து மீண்டும் வந்து விடுவீர்கள், நல்லா இடம், அதுதான் உண்மை. அடுத்ததாக அஷ்டம குரு இருப்பதால் பெயர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மௌனமாக இருக்கணும். யார் சொன்னாலும் இந்த கால் வாங்கி இந்த கால் விட்டுணும். ஒரு வாக்குவாதம் வரும்னு தெரிஞ்சால் ஒதுங்கி போயிடணும். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு பேசணும். நம்ம பேசிட்டு மன்னிச்சுக்கங்க, சாரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் ராசி இப்போ சரியில்லாத போது உங்களுக்கு பிரச்சனை வரும், அதை கவனமாக பார்த்துக்கணும். அடுத்ததாக கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடு ஏற்படும். நீயா நானா பார்க்கலாம் என்ற போட்டி வரும். அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எல்லாமே நடக்க போகுது. இருந்தாலும் குறுகிய தூர பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். திடீர்னு சில அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் வந்து தான் போகும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக தொழில் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு போட்டி வரும். சில பேர் நஷ்டம் பண்ண பார்ப்பாங்க, அதில் கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் வியாபாரம் தொழிலில் இருந்தால் உத்தியோகங்களுக்கு பிரச்சனை இல்லை. உத்தியோகங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அது எப்படின்னு கேட்டால், வெளியூர் மாத்திரன்னுவாங்க, அப்புறம் தள்ளி போடுவாங்க. அங்கே போகணுன்னுவாங்க, சரி அப்புறம் போய்க்கலான்னுவாங்க. இந்த வேலையை பாருங்கன்னுவாங்க, இல்லை நீங்கள் அந்த வேலையை பாருங்கன்னுவாங்க. இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவாங்க உங்களோட உயர் அதிகாரிகள். அப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ராசியாதிபதி குரு தானே, குருவுக்கு உடையவரும் முருகப்பெருமான் தான். பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகன் வழிபடுவது நல்லது. அல்லது நான் பலமுறை சொல்லிட்டு வரேன், திருச்செந்தூர் முருகன் கோயில் போக முடியாதவர்கள், சென்னையிலே அறுபடை வீடு இருக்குது, அதில் திருச்செந்தூர் முருகன் சன்னதி தனியாக இருக்குது, அங்கே போய் வணங்கலாம். அதுவும் முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள முருகர் கோயில் சென்று திருச்செந்தூர் முருகன் பெயர் என்ன என்று பார்த்து அந்த பெயரை வணங்கி வந்தால் போதும். இல்லை திருச்செந்தூர் முருகப்பெருமானை போற்றின்னு கூட சொல்லலாம். அந்த பேரை வச்சு மனசில் நினைச்சுன்னு வணங்கணும், அவ்வளோதான் விஷயம். வியாழக்கிழமையில் வணங்கி வருவது நல்லது. மௌன விரதம் வைப்பு நல்லது. குரு மகான்களை வழிபடுவது நல்லது. ஜீவ சமாதி சென்று வருவது நல்லது. இதெல்லாமே செஞ்சுட்டு வரணும். குழந்தைகளை தான தர்மம் வரணும். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க குழந்தைங்களுக்கு அப்பப்போ எந்த குழந்தைய பார்த்தாலும், அது வசதியான குழந்தையாக இருக்கட்டும், ஒன்றுமே இல்லாத குழந்தையாக இருக்கட்டும், இனிப்பு வாங்கி கொடுப்பதை வழக்கமாக கொள்ள வேண்டும். கையில் வச்சுருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் சாக்லேட் வச்சுருப்பாங்க, பிஸ்கெட் வச்சுருப்பாங்க, சாக்லேட் வச்சுருப்பாங்க, டக்குனு எடுத்து குழந்தை கொடுத்துருவாங்க எங்கே போனாலுமே. அந்த பழக்கத்தை தனுசு ராசிக்காரர்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இதல்லாமல் ஒரு வியாழக்கிழமையிலே, அது வளர்பிறையாக இருக்கலாம், அல்லது கிருத்திகை, சஷ்டி, விசாகம், பூசம், இப்படிப்பட்ட நாட்களாக இருக்கலாம். அந்த நாட்கள் அமைந்தால் அந்த நாளிலே காலையில் முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் காண வேண்டும். இது ஒன்று போதும் உங்களுக்கு. காலையில் ஏறணும்னு திரைய ஸ்க்ரீன் விளக்கணும்னு நீங்கள் அவரை பார்த்துடணும், அவரும் உங்களை பார்ப்பார். அதுதான் விஸ்வரூப தரிசனம். அதை நீங்கள் தரிசனம் ஒரே ஒரு நாள் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதத்துடைய கெடுபல் கொஞ்சம் நாட்கள் ஏற்படும். இது முக்கியமான விஷயம், சூட்சமான பரிகாரம். அடுத்ததாக சொல்லும் செயலும் கவனம் இருக்க வேணும்.
ரெண்டுமே கவனமாக இருக்கணும். வேலை விஷயத்தில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதையும் கவனமாக பார்த்துக்கணும். அது இல்லாமல் தந்தையாருடைய சில கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தை வழியில் வர வேண்டிய விஷயங்கள் இருந்தால் அது கொஞ்சம் தள்ளி போகும். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். இப்படி நடந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மை ஏற்படும். அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம குருவாக இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களுடைய சுழற்சி மூலமாக அவருடைய சார பலன், பார்வை பலன், சேர்க்கை பலன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்களும் நடந்தே தீரும். இது மாதிரி நடக்கும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே குரு இருந்தால் ஓகே, இல்லைன்னா அவரை தேர்ந்தெடுத்துக்கணும். அவர் மகானாக இருக்கலாம், சித்தராக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அவரை ஒரு வியாழக்கிழமையிலே தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமை வழிபட்டு வரணும். குருவாரம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி தினத்தினரும் வழிபட்டு வர வேண்டும். பெரும்பாலும் இந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணுறவங்க, சித்தர்கள் தரிசனம் பண்ணுறவங்க எல்லாமே பௌர்ணமியில் வழிபாடு பண்ணுறது அவ்வளோ விசேஷம். நீங்களும் அதில் பங்கு பெற வேண்டும். உங்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வரேன். ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நலம் பெறுவீர்கள், வளம் அடைவீர்கள் என்று சொல்லி இந்த ஆவணி மாதத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டமான காலமாக இருந்தாலும் சில பேருடைய உதவியால், சில கிரகங்களினுடைய நன்மையால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.